கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்லவர்கள். என்ன கொஞ்சம் நித்திய பிரம்மச்சாரி அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த ஜோடி பிராப்தம் கொஞ்சம் டஃப். அதுக்கு என்ன செய்றது? அப்படியே சுத்தக்காரங்களாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் இப்போ ஃபயர் மாரி இருப்பாங்க. யாருமே நோ, நோ ஐ லவ் யூ, நோ லவ் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாரியே வாழ்ந்துட்டாங்க. ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதனால தான் கன்னிராசியாவே இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஸோ அப்போ 10ஆம் இடத்துல அ குரு பகவான் இருக்கார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஆ போற மாரி நிலைமையில தான் இருக்கு. நான் போறேன். விட்டுருவீங்க. நீங்க எந்த வேலை பார்க்குறீங்களோ அத நீங்களே விட்டுருவீங்க. அத விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு திரும்ப ஜூன் மாசம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்க எந்த பணியில வேணா இருங்க. நீங்க ஆர்த்தரப்ரனரா இருந்தா பெரும் லாஸ சந்திப்பீங்க. கம்பெனி நின்னு ஓடும். அல்லது நீங்க ஒரு இதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு வேலைக்கு போறதா இருந்தா பேப்பர் போட்டுருவீங்க. உங்க பர்சனல் லைஃப்ப பார்த்துட்டு திரும்பி வருவீங்க. என்ன வேணா நடக்கும். அல்லது நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா, மேனேஜர போயிட்டு 2026ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2026ல நீ முதல்ல வேலைக்கு வாயா. நீ டெய்லி ஆஃபீஸ் வந்தா கம்பெனி நல்லாருக்கும். ஏதோ ஒண்ணு படக்குன்னு சொல்லிருவீங்க. வேலை போயிரும். அண்ணே ஏண்ணே உணர்ச்சி வசப்பட்டீங்க? அவர் எம்டிண்ணே. இருந்தா அப்படித்தான் நான் பேசுவேன். சாயந்தரமே உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டாங்கண்ணே.